ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் எக் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சித்ரா. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆயிலும் அது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் நல்லா வேகணுங்க. ரொம்ப ஹார்டாலாம் நீங்கள் கிளறி விடக்கூடாது, லைட்டாக தான் கிளறி விடணும். ஏன்னா இந்த ரைஸ் ஈஸியாக உடஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஊற விட்டுருக்கோன்றதுனால ரொம்பவே ஈஸியாக உடஞ்சிருங்க. பாருங்கள், இந்த அரிசி ரொம்ப வேகக்கூடாதுங்க. 90% வெந்த உடனே நம்ம இதை எடுத்துடணும். இப்போது நான் இதை வடித்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். ஓகே, இது நல்லா ஆறட்டும். இப்போது நம்ம வேறு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் சேம் பேனை தான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் கார்லிக்கை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 கிட்ட இருக்கும், 10 பல் கிட்ட இந்த பூண்டு இருக்கும். இப்போ இதை போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயத்தை, அதாவது 2 பெரிய வெங்காயங்க, பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இது வதங்கக்கூடாது, எல்லாமே இதழாக பிழிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வதங்கலை. நல்லா பாருங்கள், ஒரு இதழாக தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ரொம்ப வதக்கணுன்றது தேவை கிடையாது, ப்ரௌன் ஆகணும்லாம் தேவை கிடையாதுங்க. லைட்டாக வதக்குனா போதும். இப்போ இதே பேன்லேயே நான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். அதுக்காக ஒரு சைடாக நான் ஆனியன் தள்ளி வச்சுருக்கேன். முட்டை உடச்சி ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த முட்டையை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது தாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்கள் முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹையில் ஃப்ளேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி கை விடாமல் கிளறணுங்க. இந்த மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் அந்த முட்டை. அப்படி இல்லைன்னா ரொம்ப பஞ்சாக போய் நின்றுக்கும். பாருங்கள், நான் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக கிளறிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் இந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. நான் சிம்மில் வச்சு கிளறதுனால இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தனித்தனியாக முட்டை பிரிஞ்சு ரொம்ப உதிரியாக வரும். இல்லைன்னா ரொம்ப பெரிய பெரிய கட்டிகளாக போய் ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் முட்டை எல்லாம் தனித்தனியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி முட்டை பீட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேக வைக்கும்போது அந்த சாப்பாட்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. அடுத்ததாக நம்ம சாஸ் ஊற்றிக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஸ்பூன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனுங்க. பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஸ்பூனை. இந்த ஸ்பூனில் தான் நான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி அதே ஸ்பூனில் நான் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட ரெட் சில்லி இருந்தால் ஊற்றுங்க. என்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை, அதனால் நான் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றுறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கிளறி முடிச்சிட்டேன். அதே மாதிரி கிளறும் போதும் நீங்கள் சிம்மில் தான் வச்சுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு.